எல்லாருக்கும் வணக்கங்க. என் வீடியோ பார்க்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இது உங்கள் கடவுள் இந்த பூமி சேனல். நம்ம வீடியோ இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் நாள் போகி பண்டிகை. போகி பண்டிகைன்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொள்ளைக்காட்டுகளுக்குலாம் அந்த காலத்துலேருந்து தமிழரோட பாரம்பரியங்க இது காப்பு வளைக்கிறதுங்க. காப்பு வளைக்கிறது எப்படின்னா, நான் காட்டுறேன். ஒரு 4 பொருள் இருக்குங்க. அந்த 4 பொருளையும் எடுத்து கொள்ளையோட மூளைகள் எத்தனை மூளைகள் இருக்கோ ஒரு கொள்ளையில் அத்தனை மூலையிலையும் போயிட்டு அந்த பொருளை வச்சு காப்பு உழைக்கணுங்க. இதான் காப்பு உழைக்கிறதுங்க. இது எதுக்கு உழைக்கிறதுனா, அந்த காலத்துலேருந்தே இது ஒரு தமிழரோட பாரம்பரியங்க, முக்கியமான பாரம்பரியங்க. இது செய்ய யாருமே தவறவே மாட்டாங்க. போகி பண்டிகைன்னா வருஷம் வருஷம் இது செய்வாங்க. வாங்க காப்பு உழைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போட நான் சொன்னல 4 பொருள், அந்த 4 பொருளுமே உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுறேன் பாருங்கள். இதாங்க அந்த 4 பொருள். இது பேர் என்னன்னா, இது வந்து பூலா பூங்க. பூலா பூன்னு சொல்லுவாங்க. இது வந்து வழக்காட்டில் அந்த வரப்புலலாம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து கிடக்குங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா தேங்காயை துருவி வச்ச மாதிரி இருக்குங்க அந்த பூவை பார்த்தீங்கன்னா. இது தாங்க பூலா பூ. இது ஒரு பொருளுங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வேப்பந்தழைங்க. வேப்பந்தழை இப்போ தாங்க ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் ஏறி பிடிச்சது. வேப்பந்தழை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வேப்பந்தழை இது முக்கியமாக வேணுங்க. 2 பொருள், இதோட 2 பொருள் காட்டிருக்கு. இது 3ஆவதாக வந்து பார்த்தீங்கன்னா மாந்தழைங்க. இதாங்க மாந்தழை. மாந்தழை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கணுங்க. இதாங்க மாந்தழை. மாந்தழை எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாந்தழை வேணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இப்போ தான் போய் காட்டில் ஒடிச்சிட்டு வந்தேன். அப்படியே பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க அந்த ஆவாரம்பூ. பொங்கல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டோட நிலை அந்த வாசப்படி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா இதை மாலை செஞ்சு கட்டுவாங்க. அவ்வளோ ஒரு தெய்வீகமானது, ஒரு அற்புதமான மூலிகை தன்மை வாய்ந்ததுங்க இந்த ஆவாரம்பூ. இதெல்லாம் வச்சு தாங்க இன்றைக்கி அந்த காப்பு உழைத்தல் அப்படிங்கிறது வந்து செய்ய போகிறோம். காப்பு உழைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம காப்பு உழைக்கலாம். காப்பு உழைக்கிறது எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொள்ளையோட உங்கள் எத்தனை கொள்ளையில் உங்கள் மூளை இருக்குன்னு பார்க்கணும். கொள்ளையோட எத்தனை மூளைகள், எத்தனை மூளை இருக்குன்னு கொள்ளையில் ஃபஸ்ட்டு எத்தனை மூளை இருக்குன்னு பார்க்கணும். 4 மூளை இருக்கலாம், 5 மூளை இருக்கலாம், 6 மூளை கூட இருக்கலாம். அது வந்து கொள்ளைக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காப்பு உழைக்கிறது வந்து பார்க்கலாம். போய்ட்டு மூளை ஃபஸ்ட்டு ஒரு மூளைக்கு போய்ட்டு ஒரு மூலையிலேருந்து வளைச்சிட்டு வரலாம். பிள்ளையார் மூலையிலேருந்து வளைச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால் பிள்ளையார் மூலைக்கு போய்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கொள்ளையோட மூளைக்கு வந்துட்டோம். இப்போ வந்து காப்பு உழைக்கிறது எப்படின்னு பார்த்துடலாம். தேவையான அளவு கொஞ்சம் மாந்தழை எடுத்துக்கலாம். அது கூட ஆவாரம்பூ ஒரு பூ எடுத்துக்கலாம். அது கூட ஆவாரம்பூ ஒன்று எடுத்துக்கிட்டேன். அது கூட வேப்பந்தழை எடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், வேப்பந்தழை எடுத்துருக்கேன். வேப்பந்தழை எடுத்துக்கிட்டு இந்த பூ கொஞ்சம் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ தாங்க அந்த பூலா பூன்னு சொல்கிறாங்களே, நல்லா பாருங்கள். அந்த பூலாம்பூ, வேப்பந்தழை, மாந்தழை, ஆவாரம்பூ இதெல்லாம் எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க. எடுத்துக்கிட்டு செருப்புலாம் போட்டுருக்கூடாதுங்க. செருப்புலாம் கொள்ளையை வெளியே கட்டி வச்சிடணும். ஏன்னா சாமியை கும்பிட்றதுங்க. இது என்ன பண்ணணுன்னா, கிழக்கு பார்த்து நின்றுக்கிட்டு, அந்த மூளையில் கொள்ளையோட மூளைங்க இது, கிழக்கு பார்த்து நின்றுக்கிட்டு கரெக்டாக இதை எடுத்து ஒரு 3 சுற்று சுற்றுங்க. ஒரு 3 சுற்று சுற்றிக்கிட்டு அப்படியே சாமியை நினச்சி இந்த மூளையில் எடுத்து வச்சுருங்க. அவ்வளோதாங்க. இதான் காப்பு உழைக்கிறது. ஃபஸ்ட்னா ஒரு மூளை நம்ம வந்து வளைச்சாச்சு. அடுத்த மூளைக்கு உழைக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள். எடுத்துகிட்டு கையில் எடுத்துருக்கேன் பாருங்கள். இதாங்க ஒரு செட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ இருக்குதா, கரெக்டாக ஆவாரம்பூ இருக்குதா, மாந்தழை இருக்குதா, இந்த பக்கம் வேப்பம்பூ இருக்குதா, அந்த பக்கம் பூலாப்பூ இருக்குதா, அவ்வளோதாங்க. அப்படியே எடுத்து ஒரு 3 சுற்று சுற்றி அப்படியே கொள்ளையோட மூலையில் அப்படி வச்சிடணுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி தாங்க வளைக்கணும். கரெக்டாக நம்ம பார்த்த மாதிரியே ஒரு செட் எடுத்தாச்சு. அப்படியே எடுத்து கரெக்டாக அதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன். கிழக்கமாக நின்றுக்கிட்டு அப்படியே 3 சுற்று. நாலு மூளையை நம்ம வந்து காப்பு உழைச்சாச்சுங்க. இன்னும் 2 மூளை காப்பு உழைக்க வேண்டியது இருக்குங்க. வாங்க அந்த மூளைக்கு போய்க்கலாம். அந்த கொள்ளையோட அந்த மூளைக்கு போய்க்கலாம். கரெக்டாக எடுத்துக்கிட்டேங்க. வச்சுக்கிட்டு 3 சுற்று. அதே மாதிரி கரெக்டாக எடுத்துக்கிட்டு
கிழக்கமாக பார்த்தீங்கன்னா 3 சுற்று கரெக்டாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காப்பு வளைக்கிற வேலை சிறப்பாக முடிஞ்சிச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு லைக் பண்ணி விட்ருங்க. வேறு ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.